வணக்கம். இசைஞானி இளையராஜா டச்சில் ஜிவி பிரகாஷ் இசையில வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பாட்டு. இந்த பாட்டு நம்ம தனுஷே எழுதி அவரே பாடியிருக்காரு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அழகான பாட்டுக்குள்ள தனுஷுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு நல்லா நாக்கு வலிச்சுட்டு பாடுங்க. இல்ல அப்படின்னா நல்ல ஒரு இஎன்டி டாக்டரா, அந்த நாக்குக்கு தனியா டாக்டர் இல்லை, அதனால அந்த டாக்டரை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா பாடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். இசைஞானி இளையராஜா டச்சில் அப்படி அந்த பாட்டுல என்ன இருக்கு, என்ன படம், இது குறித்து தான் பார்க்க போறோம். தனுஷ் இயக்கத்துல தனுஷ், நித்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் இட்லி கடை. இந்த படத்துல தனுஷே எழுதி தனுஷ் பாடியிருக்காரு. கூடுதலா ஸ்வேதா மோகன் அவர் கூட பாடியிருக்கக்கூடிய என்ன சோகம் உள்ள அப்படிங்கிற இந்த பாட்டு குறித்து தான் பார்க்க போறோம். என்ன சோகம் உள்ள. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, படம் வரல, இருந்தாலும் நான் கதையை சொல்லிடுறேன். தனுஷ் ஊர்ல இட்லி கடை வச்சிருக்கவரு. இட்லி கடையில இருந்து பெரிய ஆளாகி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிடுறாரு. அங்க ஒரு வழியில முடியாதையா போயா, நான் ஊர்ல இட்லி சுற்றி பொழைச்சிக்கிறேன்னு வந்துடுறாரு. அவர் கூடவே இருக்கக்கூடிய நித்யா மேனன் வேற காதல் இல்லை, வேற வழி இல்லாம இவர் கூட வந்து இட்லி சுட்டு மாவாட்டுறாங்க. அந்த சூழல்ல என்னை விட்டுட்டு நீங்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டுங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கீரவாணி ராகத்தை அடிப்படையா வச்சு ஜிவி பண்ணியிருக்காரு. ஜிவி பாட்டுல ஒரு படத்துல ஒரு பாட்டாவது மெலடியில மனுஷன் பின்னிடுவார். இப்ப இந்த பாட்டும் அந்த ரகம்தான் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சமீப காலங்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, பல்லவி ஒரு சரணம் அதோட முடிச்சிடுறாங்க. தனுஷ் உண்மையிலே ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதாவது நீங்க பயங்கரமா கவித்துவமெல்லாம் தேட வேண்டியது இல்லை. கங்கைமரன் பாட்டு எப்படி ஒண்ணுச்சோ அது மாதிரி தான். அது இன்னைக்கு பல பேர் எழுதுறதுக்கு தனுஷ் எழுதுறது பரவாயில்லையோன்னு தான் நம்ம சொல்ற அளவுக்கு தான் வரிகள்லாம் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ரொம்ப அதாவது ஆரம்பிக்கும் போதே அந்த முதல் துவக்க இசையை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இடைசைக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கூடவே புல்லாங்குழல் கூட அந்த பாட்டை அழகுபடுத்தியிருக்காரு. பாட்டு எப்படி போகுது அப்படின்னா, என்ன சோகம் உள்ள, இத்தனை நாள் எங்கி இருந்த புள்ள, தன்னநான அப்படி போகுது இந்த பாட்டு. இடையில அந்த பல்லவில எனக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னா, போரட்டி போட்டு அடிக்குதே பொழுதி காத்தும் துடிக்குதே, அப்படி போற இடம் இதுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். வரிகள் ஒன்றும் குறையில்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டுக்குள்ள சரணத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகான வரிகளை பண்ணியிருக்காரு. நீங்க பாட்டை கேட்டுங்க. ஆனா இந்த பாட்டுக்குள்ள இசைஞானி இளையராஜா டச்சு அப்படின்னு ஒரு சொன்னல, அது என்னங்க டச்சு அப்படின்னா, தனுஷை பொறுத்த வரைக்கும் இசைஞானி இளையராஜாவுடைய ரசிகர். அப்போ ஒருவேளை ஜிவி கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கணும். அதனால நீங்க அந்த பாட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. பல்லவியை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா சார் பாட்டுக்குள்ள ஒரு சில மாயங்களை பண்ணி இந்த பாட்டை ரசிக்க வச்சுறாரு. அந்த வகையில தான் இதுக்குள்ளேயும் பல்லவியில பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா, என்ன சோகம் உள்ள, ஏஹே எத்தனை நாள் எங்கிருந்த புள்ள, ஏஹே. அப்படி பார்த்தீங்களா, பல்லவி முழுக்க ஒரு குறிப்பிட்ட இடம் விட்டு மற்ற இடம் முழுக்க ஏஹே 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 அப்படின்னு வர்றது இந்த பாட்டுக்கு ஒரு கூடுதல் அழகு சேர்த்து. என்ன சோகம் உள்ள. பாட்டை நீங்க நல்லா கேளுங்க. இப்ப நான் சொன்னது நம்ம தனுஷை பொறுத்த வரைக்கும் ஏன் நாக்கு வலிக்கணும், இல்லை ஏன் இஎன்டி டாக்டர் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, உச்சரிப்பு இருக்கு பார்த்தீங்களா. தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ பள்ளி அப்படின்னு இருக்கு. பள்ளி அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய பள்ளி. பள்ளி அப்படின்னா செவத்துல ஓடக்கூடிய பள்ளி. இப்ப அள்ளி அப்படின்னா ஒரு பொருளை அப்படி அள்ளிட்டு போறது. அள்ளி அப்படின்னா குளத்துல போகக்கூடிய அள்ளி. சொல்லி அப்படின்னா சொல்றது. அப்ப சொல்லி அப்படிங்கிற சொல்லு கிடையாது. பொருள் புரியுதா உங்களுக்கு? இப்ப தலைவர் பாடுறாரு, என்ன சோகம் உள்ள அப்படிதானே பாடுறாரு. இவரு என்ன சோகம் உள்ள, எத்தனை நாள் எங்கிருந்த புள்ள அப்படி பண்ண. இவரு இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள, புள்ளன்னு ஒரு சொல்லே கிடையாது. இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள அப்படிங்கிறதா சொல்லு. அப்ப ஒரு சொல்லும் போது ஒண்ணு ஜிவி பிரகாஷாவது இவர் நாக்க மடக்கியாவது விட்டுருக்கணும். ஒருவேளை அவருக்கு தமிழ் தெரியல அப்படின்னா கூட நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரை ரெக்கார்டிங் பண்றப்ப வச்சுக்கணும். ஒருவேளை தனுஷால முடியல அப்படின்னா நாக்குல கிளிப்பு போட்டு அந்த இடத்துல மட்டும் மடக்கி விட்டாது பாட வச்சிருக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு இப்போ தனுஷ் பாடுறாருன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க தமிழ் கத்துக்கணும்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, டிஎம் சௌந்தரராஜன் பாட்டை ரொம்ப நீங்க முறையா கேட்டுட்டு, அதே மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டை நீங்க முறையா கேட்டுட்டு, ஜெயச்சந்திரன் பாட்டை முறையா கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அப்படியே வந்துடும். காரணம் என்னன்னா,
எந்த சொல்ல எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வாணி ஜெயராம் அப்படின்னு ரொம்ப தெளிவா உச்சரிப்பாங்க. அதனால ஒரு பாட்டு எழுதுறது முக்கியம் இல்ல, பாட்டு பாடுறது முக்கியம் இல்ல, சொல்லு ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருள் மாறி போயிடும். இல்லாத ஒரு சொல்ல பாட்டு பாடுறது அப்படிங்கிறது தனுஷுக்கு நியாயம் இல்ல. அந்த வகையில தனுஷ் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்க்குற அளவுக்கு போறவர் இங்க வந்துட்டு என்ன சோகம் உள்ள அப்படின்னு பாடக்கூடாது. நன்றி, வணக்கம்.